பிரதர்ஸ், உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கா? முடி ரொம்ப டேமேஜா, ஹேர் ரொம்ப ட்ரையாக சொரசொரப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் ஷேர் பண்ண போகிறேன். மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ரீசெண்ட் டைமில் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நம்ம குளிக்கிற தண்ணி தான். ஸோ அந்த தண்ணி சில ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக வரும், பார்க்குறதுக்கு நார்மலாக தெரியும். பட் அந்த தண்ணியோட மினரல் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கால்சியம் அண்ட் மெக்னீஷியமோட கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அந்த வாட்டரே வந்து ஹார்ட் ஆயிரும். ஸோ இது எப்போ நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா, முன்னாடிலாம் நீங்கள் எப்போதும் போல் தலைக்கு குளிச்சிருப்பீங்க, பட் இப்போலாம் குளிக்கும் போது முடி ரொம்ப சொரசொரப்பாக ரஃபாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாட்டர் ஹார்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ லாங் டேர்மில் இந்த ஹார்ட் வாட்டரில் நீங்கள் உங்களோட ஹேரையும் ஸ்கின்னையும் வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹேர் ஃபால் ப்ராப்ளம், ஹேர் டேமேஜ் இஷ்யூஸ் நிறைய வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுக்கான சிம்பிள் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, வாட்டர் சாஃப்ட்னர்னே தனியாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் குளிக்க போகிற வாட்டரில் டப்பில் வந்து வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் சாஃப்ட்னரை கொஞ்சமாக ஊற்றி அதுக்கப்புறம் உங்களோட ஹேரையும் ஸ்கின்னும் நீங்கள் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக உங்களுக்கு வராது. வாட்டர் சாஃப்ட்னர் எங்கே வாங்கணும் அப்படின்னு தெரியலனா அதோட பெஸ்ட் பை லிங்க் என்னோட பயோவில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக